இன்று திருச்சி மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு குழு திசா கமிட்டி கூட்டம் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய திட்டப்பணிகளை ஆய்வு செய்வதற்கான காலாண்டு கூட்டம் இன்னைக்கு நடந்திருக்கு. அந்த கூட்டத்தில் மணப்பாறை சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் நிறைவேற்றப்பட வேண்டிய பணிகள், நிறைவேற்றியிருக்கிற பணிகள், நடந்து கொண்டிருக்கிற பணிகள் எல்லாவற்றையும் நம்ம ஆய்வு செஞ்சுருக்கோம். குறிப்பாக கல்வி, மருத்துவம், உள்கட்டமைப்பு, இந்த 3 விவசாயம், இந்த 4 துறைகளில் ஒரு அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கு. அதில் நிறைய விஷயங்கள் உள்கட்டமைப்புகளை பொறுத்த வரைக்கும் மணப்பாறை சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் நிறையா கிராம சாலைகள் இம்ப்ளிமெண்ட் ஆகியிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 9 ரோடு ஒரு 36 கிலோமீட்டர் தூரத்தில் போடப்பட்டிருக்கு. மணப்பாறையை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ஒரு ரோடு குறைஞ்சிருக்கு, ஒரு ரோடு நம்ம அதிகப்படுத்தியிருக்கோம். 100 நாள் வேலை திட்டத்தை பொதுவாக ஆய்வு செய்கிறப்ப நம்ம பார்த்தோம்னா, நீங்கள் 2022, 2021, 22ல் 1,65,00,000 65 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்கறதுக்கான பணி நாட்கள் நம்ம திருச்சி மாவட்டத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா வெறும் 33 லட்சம் பணி நாட்கள் தான் வந்திருக்கு. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு 100 நாள் வேலைங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக பாஜக அரசாங்கம் 25 நாள் 27 நாள் வேலைக்கு கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இது கிராமப்புறத்தில் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. தொடர்ச்சியாக ஒரு 2-3 நாளாக மணப்பாறை சட்டமன்ற தொகுதியில் மக்களை சந்திச்சிட்ருக்கேன் நான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வயசானவங்க, ரொம்ப தனியாக இருக்கிற பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், ரொம்ப அதிகமான வறுமையில் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய துயரத்தில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஒரு குடும்பத்திற்கு ஒரு 365 நாளில் 100 நாளாவது ஒரு வேலை கொடுத்தா தான் அந்த குடும்பம் ஒரு பசி இல்லாமல் ஒரு கல்வி, மருத்துவம், இந்த மாதிரி விஷயம், அடிப்படையான விஷயங்களில் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சுக்க முடியும். அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம கொடுத்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றிய அரசாங்கம் அந்த நிதி ஒதுக்கீடை குறைச்சிக்கிட்டே வர்றாங்க. இந்த அணுகுமுறை ரொம்ப மனச்சாட்சியற்ற அணுகுமுறையாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். தொடர்ச்சியாக நம்ம நாடாளுமன்றத்தில் இந்த பிரச்சனைகளை எழுப்பிக்கிட்டே இருக்கோம். இந்த முறை நிதியமைச்சர் சொல்கிறாங்க 67,000 கோடி ரூபாய் நம்ம கொடுத்துருக்கோம் 100 நாள் வேலைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த 67,000 கோடியில் பார்த்தீங்கன்னா 23,000 கோடி போன வருஷத்திற்கு கொடுக்க வேண்டிய சம்பளம், மெட்டீரியல் காம்பனண்ட் நிலுவையில் இருக்குது. அப்போ நீங்கள் அந்த அவ்வளவு தூரம் அரௌண்ட் ஒரு 43 crores தான் அவங்களால கொடுக்க முடியுதுங்கிறப்ப நம்மளுடைய பர்சன்டேஜ் வேலை நாட்கள் ரொம்ப கடினமாக குறையிற சூழல் இருக்குது. இந்த நிலைமை மிக நிச்சயமாக மாற்றணும். அதை நம்ம பார்க்க முடியுது. தமிழ்நாடு அரசாங்கம் அதற்கு அதுக்கான பணிக்கான ஊதியத்தை கொஞ்சம் உயர்த்தியிருக்காங்க. அதுவும் ஆவரேஜாக ஒரு அரௌண்ட் 280, 290 தான் இருக்குது. அதையும் நம்ம ஏற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறோம். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் மணப்பாறையில் நிறைய குளங்கள் தூர் வார வேண்டியிருக்கு. நகர்ப்புற பகுதிகளிலையும் இந்த முறை ஒரு மோர்க்குளம் மணப்பாறையில் ரொம்ப வருஷமாக பிரச்சனையாக இருக்குது. இந்த முறை ஒரு வாட்டர் வாரியர்ஸ் அமைப்போடு சேர்ந்து மாவட்ட நிர்வாகம், நகராட்சி எல்லாரோடும் சேர்ந்து அதை எப்படியாவது சரி பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியை முன்னெடுப்பை நான் எடுத்திருக்கேன். அதே போல் துவரங்குறிச்சியில் நிறைய அந்த ஆக்சிடென்ட் ஸ்பாட் இருக்குது. ஒரு நாளைக்கு 70 கேஸ் பக்கமாக சிவகங்கை அந்த மாதிரி ஏரியாக்கள் இருந்து ரிப்போர்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு ட்ரௌமா சென்டர் வேணுங்கிற ஒரு கோரிக்கை நம்ம வச்சுருந்தோம். அதை அடுத்த வருஷம் ஏதோ ஒரு ஸ்கீமில், PMJVKலையோ இல்லை ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஸ்கீம்லையோ அதை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை நம்ம இப்போ முன்னெடுத்திருக்கோம். கொஞ்சம் ஆக்சிடென்ட், சாலை பாதுகாப்பு குழு கூட்டம் நடந்தது. ஆக்சிடென்ட் ஸ்பாட் நடக்கிற ஏரியாக்கள் நிறையா இருக்குது. திருச்சியில் தான் அது ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் அவங்க சொல்லுவாங்க. மணப்பாறையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தேசிய நெடுஞ்சாலைகளில் கிட்டத்தட்ட ஒரு 7, 8, 9 இடங்களில் பாலங்கள் இல்லாமல் விபத்து நடக்கக்கூடிய பகுதிகள் இருக்குது. அதில் 5 இடங்களில் நம்ம பணி முடிச்சிட்டோம். ஒரே ஒரு இடம் மட்டும் நடந்துகிட்ருக்கு. 2 இடத்துக்கு குறிஞ்சி ஹோட்டல் ரவுண்டானாலாம் ஒரு 50 கோடி ரூபா பணம் சேங்ஷன் ஆகிருக்கு. மிச்சம் 2-3 இடங்கள்லையும் வேலை ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணணும் கேட்டிருக்கோம். கல்வியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு விஷயம் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். கல்வியை ஒரு கற்றலை நவீனமயமாக்கிறதுக்கான முயற்சியை நம்ம கரூர் நாடாளுமன்ற தொகுதி முழுவதும் தொடர்ந்து எடுத்திருக்கோம். ஏறக்குறைய 123 பள்ளிகள் மாடர்னைஸ் ஆகி ஸ்மார்ட் போர்ட் போட்டிருக்கு. மணப்பாறை கல்லூரிக்கு நம்ம ஸ்மார்ட் போர்ட் போட்டிருக்கோம். அந்த மாதிரி இப்போ முறை பள்ளிகளை தாண்டி கல்லூரிக்கும் அந்த கற்றலை நவீனப்படுத்துறதுக்கான முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து ஏறக்குறைய 57% நிதியை கல்விக்கு மட்டுமே நான் ஒதுக்கியிருக்கேன். கரூர் ஒரு இந்தியா முழுக்க ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கல்விக்கு ஒதுக்கீடு செய்த அதிகபட்ச தொகைங்கிறது நம்ம கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் தான் பண்ணியிருக்கோம். இதை தாண்டி ஒரு ஓவராலாக பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப இப்போ தான் முதலமைச்சர் அவர்களும் போயிருக்காங்க.
அப்போ முதலமைச்சர் அவர்கள் நலத்திட்ட உதவிகள் கொடுக்கறதுக்காகவே நீங்கள் வந்து அடிப்படையாக வருவாய்த்துறை சம்மந்தப்பட்ட பட்டா மாற்றம், பெயர் மாற்றம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ தான் நம்ம செஞ்சு முடிச்சிருக்கோம். ஓவராலாக வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து ரொம்ப மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் ரொம்ப சிறப்பாக செயல்படுறாங்கன்னு நினைக்கிறேன். நேற்று கூட கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே வருகிற மணப்பாறை சட்டமன்ற தொகுதிக்கு மட்டும் நேற்று மாலை நான் மாவட்ட ஆட்சித்தலைவர், திட்ட அலுவலர், மாவட்ட வருவாய் அலுவலர்கள்லாம் எங்கெங்கெல்லாம் பணி தேங்கி இருக்கோ அந்த இடத்துல விரைவாக முடிவெடுக்கிறதுக்காக ஒரு அந்தந்த துறை சார்ந்த அதிகாரிகளை கூப்பிட்டு நேற்றும் ஒரு கூட்டம் வச்சு அந்த பணிகளை விரைவுபடுத்துறதுக்கான முயற்சி எடுத்திருக்கோம். அதனால் மணப்பாறையை பொறுத்த வரைக்கும் கல்லூரி, ITI, இந்த மாதிரி மருத்துவமனை மேம்பாடுன்னு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிறைய திட்டங்களை நமக்கு கொடுத்துருக்காங்க. திட்டப்பணிகள் விரைவாக நடக்கிறதுல மகிழ்ச்சி. அதே நேரத்தில் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நிதி ஒதுக்கீடு காரணமாக நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறதையும் நம்ம திசா கமிட்டி கூட்டத்தில் பார்க்க முடியுது. நன்றி. கரூர் மாவட்டத்தில் தொடர்ந்து மணல் கொள்ளை அதிகமாக நடக்குது. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி DIG நடவடிக்கை தடுக்க நடவடிக்கை இல்லை, பொதுவாகவே வந்து உங்களுக்கு எல்லோரும் தெரிஞ்சதுதான், ஆற்று மணல் வந்து ஒரு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாத ஒரு வெல்த். அது வந்து நீங்கள் முன்ன மாதிரி வந்து நமக்கு தண்ணி வரத்து அதிகம் கிடையாது. மழை குறையுது, தண்ணி வரத்து அதிகம் இல்லை. தண்ணி வரத்து வந்துக்கிட்டே இருந்தால் நீங்கள் தேவையான அளவுக்கு டீசல் பண்ணலாம். தண்ணியே வராதப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோடு வந்து நீங்கள் வந்து கீழே வந்துடுது. ஆறு ரொம்ப கீழே போது ரோடு மேலே வரும். சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா விவசாய நிலங்கள் மேலே இருக்குது, ஆறு கீழே இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது. மண்ணை பொறுத்த வரைக்கும் வந்து அரசாங்கமாக இருந்தாலும் சரி, தனிநபர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆற்றுல மண் எடுக்கக்கூடாதுங்கிறதா தனிப்பட்ட முறையில் என்னுடைய நிலைப்பாடு. அதை நம்ம பகிரங்கமாக சொல்லியிருக்கோம். நான் கவுன்சிலராக இருந்த காலத்திலிருந்து நிறைய நீதிமன்றத்திற்கு போய் வழக்குகளை போட்டு நம்ம ஜெயிச்சிருக்கோம். அமராவதியெல்லாம் தொடர்ந்து அதனால தான் காப்பாற்றப்பட்டுக்கிட்டு இருக்குது. நீங்கள் இன்றைக்கி வந்து நிறைய மெத்தட் வந்துருச்சு. நீங்கள் வந்து எப்படி நிறைய பேர் கேட்குறாங்க, மண் எடுக்காமல் எப்படி வீடு கட்டுறது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நிறைய இடங்களில் வந்து நீங்கள் மண்ணுக்கு பதிலாக மாற்று பொருட்கள் வந்துருச்சு. நம்ம க்ரஷர் இது வருது, அப்புறம் நிறைய பேக்டு காங்கிரீட் சிஸ்டம்ஸ் வந்துருச்சு. அதனால் ஒரு நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நம்ம வீடு கட்டுறது தான் நம்ம யோசிக்கணுமே ஒழிய மணல் எடுக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய தெளிவான நிலைப்பாடு தான். இல்லை, நீங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. என்ன பிரச்சனைனா, இப்போ வந்து கோர்ட்டில் வந்து பர்மிஷன் கொடுக்குறாங்க. நீங்கள் இத்தனை நாளாக வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் இருந்து நடக்கக்கூடாதுன்னு இருந்தது. அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்கிறது வந்து கோர்ட்டில் இருந்து ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்குது. இப்போ நீங்கள் லாரி அசோசியேஷன்லாம் போய் அங்கே உட்காந்துருக்காங்க அரசாங்கத்தோடு, நாங்கள் எடுக்கணும், ஏன்னா அவங்க கோர்ட்லேருந்து ஜட்ஜ்மெண்ட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஒரு நீதிமன்றத்திலேருந்து ஒரு உத்தரவு வர்றப்போ ஒரு அரசாங்கத்துக்கு வந்து ஒரு நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த வேண்டிய சூழலும் வருது. நீங்கள் பார்த்தீங்க, ஒரு IAS அதிகாரிக்கு கவர்மெண்ட் ஒன் மந்த்து ஜெயில் தண்டனை கொடுக்குறாங்க நீதிமன்ற உத்தரவை பயன்படுத்த முடியாது. இது வந்து எல்லாருமே சேர்ந்து செயல்பட ஒரு கூட்டு முயற்சி நான் நினைக்கிறேன். ஒரு சமூகமாகவும் சரி, ஒரு அரசாங்கமாகவும் சரி, நீதிமன்றமாகவும் சரி, நம்ம எல்லாரும் ஒரு கூட்டு முயற்சியிலிருந்து மணல் எடுக்கக்கூடாதுங்கிற நிலைப்பாட்டை நம்ம எடுக்கணும். ஏன்னா நீதிமன்றம் எடுங்கன்னு சொல்கிறது, அப்புறம் அரசாங்கம் ஆர்டர் போடுறது, நம்ம போய் தடுக்கிறது, இந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்குது. இது ஒரு ஆரோக்கியமான சூழலில் இது எல்லா காலத்துலேயும் இருக்குது. இன்றைக்கி நேற்றுன்னு இல்லை, இது நான்லாம் ஒரு 15-20 வருஷமாக ஃபைட் பண்ணிட்டுருக்கேன். இது எல்லா காலத்துலேயும் இருக்குது. இது மாறணுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியை நாங்கள் போய் ரெகுலராக ஆய்வு செய்வோம். என்னை பொறுத்த வரைக்கும் பை அண்ட் லார்ஜ் வந்து ஒர்க் கரெக்டாக தான் இருக்குது. அமித்ஷா வந்து நீங்கள் அமித்ஷா அவர்கள் சொல்கிறத வந்து நீங்கள் அமித்ஷா அவர்கள்ட்ட ஏஜென்சி இருக்குது, அமலாக்கத்துறைன்னு ஒன்று இருக்குது. பாஜக வர்றதுக்கு முன்னே அப்படி ஒரு துறை இருந்ததே யாருக்கு தெரியாது. இன்றைக்கி அமலாக்கத்துறை வந்து அவங்க தலைமை அலுவலகமே தமிழ்நாட்டில் இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்குது. இல்லை, எங்கெல்லாம் எதிர்க்கட்சிகள் ஆள்றாங்களோ அந்த மாநிலத்திற்கு மட்டும் அமலாக்கத்துறை போகுது. நீங்கள் இன்றைக்கி அஸ்ஸாம் சிஎம், பாஜகவுடைய சிஎம், அவர் காங்கிரஸ் இருந்தப்போ ஒரு பெரிய ஊழல்வாதி. நீங்கள் அதே மாதிரி NCPயில் இருக்க வரைக்கும் அஜித் பவார் வந்து ஊழல்வாதி. இன்றைக்கி வந்து அவர் பாஜகவில் சேர்ந்த உடனே புனிதமாயிட்டார். அதனால் வந்து இன்றைக்கி அதிகப்படியான ஊழல்கள் நடக்கிற ஒரு கட்சி, ஒரு ஆட்சி நடக்கிற மாநிலங்கள் அப்படின்னா அது பாஜக தான். ஒன்றிய அரசாங்கத்தில் நம்ம வந்து நடந்த ஊழல்களோட பட்டியலை தொடர்ந்து ராகுல் காந்தி வெளியிடுறாரு. ஏன் அமலாக்கத்துறைங்கிறது ஒரு இண்டிபெண்ட்டான அமைப்பு தானே, மக்களுடைய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்குற ஒரு அமைப்பு தானே. ஊழல் வந்து எங்கே நடந்தாலும் தப்பு தான். எதிர்கட்சி ஆளுற மாநிலங்கள் நடந்தால் மட்டும்தான் தப்பா? ஆளுங்கட்சி ஆளுற மாநிலங்களில் பாஜக ஊழல் பண்ணால் பரவாயில்லையா? அதனால் அமித்ஷா அவர்கள் சொல்கிறது வந்து ஒரு அரசியல் ரீதியான கருத்துன்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களோட ஏஜென்சி இருக்குது, நீங்கள் போய் ஆய்வு பண்ணுங்கள், புக் பண்ணுங்கள். ஏன் அந்த ஏஜென்சி பாஜக ஆளுகிற மாநிலங்கள் பக்கமே போக மாட்டேங்குது? ஏன் இதே தமிழ்நாட்டில் முன்னாள் பாஜக மாநில தலைவருக்கு நெருக்கமான ஒருத்தர் வீட்டில் ரெய்டு நடந்ததில்ல, 67 கோடி ரூபா பிடிச்சோம், 200 கோடிக்கு டாக்குமெண்ட் பிடிச்சோம், நீங்கள் தானே சொன்னீங்க. இப்போ அந்த கேஸ் என்னாச்சு?
நடக்கலையில்ல. இப்போ பாஜகவை பொறுத்தவரை எதிர்க்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களில், குறிப்பாக சிறப்பாக தமிழ்நாடு மாதிரி ஒரு சிறப்பாக நிர்வாகம் செய்கிற மாநிலங்களில் அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி அமலாக்கத்துறை அனுப்பி இடைஞ்சல் பண்ணுறது, அரசியல் ரீதியாக இந்த மாதிரி கருத்துக்களை முன்வைக்கிறத அமித்ஷா செய்கிறாரே ஒழிய, ஏன் பாஜக மாநில ஆளுகிற மாநில முதலமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் குவிஞ்சு கிடக்குதுல, அவங்களையும் போய் கைது பண்ண வேண்டியதானே? இது நான் நேற்று சொன்னேன். அவர் ஆம் ஆத்மின்னு மட்டும் சொல்ல, அவர் 2-3 ஸ்டேட்டை குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. ஒடிசா, ஐ திங்க் மகாராஷ்டிரா, டெல்லி அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் ஒடிசா மகாராஷ்டிரா மட்டும் இல்லை, நீங்கள் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ஒரு பட்டியலே சொல்லலாம். காஷ்மீரில் பிடிபி, பஞ்சாபில் வந்து அகாலிதளம், அஸ்ஸாமில் அஸ்ஸாம் கண பரிஷத், நார்த் ஈஸ்ட் மாநிலங்கள் இருக்கிற மாநில கட்சிகள், ஜேடிஎஸ், ஜேடியு, இந்த மாதிரி பல்வேறு, மகாராஷ்டிராவில் சிவசேனா, இந்த மாதிரி பல்வேறு மாநில கட்சிகளோட பிஜேபி கூட்டணி சேர்ந்து அந்த மாநில கட்சிகளை ஒழித்து விட்டு அந்த இடத்துல வந்து தேர்தலில் முறைகேடு பண்ணி தான் அவங்க தொடர்ந்து ஆட்சி அமைக்கிறாங்க. பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்து எந்த கட்சியும் வளர்ந்ததாக இந்தியாவில் சரித்திரம் கிடையாது. அவங்க வந்து அழிஞ்சிருக்காங்க, மண்ணோடு புதைக்கப்பட்டிருக்காங்க. இங்கே வந்து துரதிர்ஷ்டவசமாக அதிமுக அவங்கள மிரட்டி பணிய வச்சு தான் இந்த கூட்டணி அமைஞ்சிருக்குதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்த கட்சிகள் எல்லாம் எப்படி அழிவு பாதையில் சென்றதோ அதே நிலை தான் அதிமுகவுக்கும் இங்கே வருங்கிறத நான் வருத்தத்தோடு சொல்கிறேன். அதைத்தான் அமித்ஷாவும் கோடிட்டு காட்டுறாருன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, அரசியல் கட்சிகள் கூட்டணி அமைப்பாங்க. இப்போ இந்தியா கூட்டணி ஒரு மிகப்பெரிய கூட்டணியாக தான் இருக்குது. அரசியல் கட்சிகள் கூட்டணி அமைக்கிறத பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் தேர்தலை எதிர்கொண்டு தான் ஆகணும். ஆனால் கூட்டணி அமைத்தால் மட்டும் தமிழ்நாட்டில் ஜெயிச்சிட முடியுமா? இவ்வளவு நலத்திட்டங்களை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் செய்திருக்காங்க. நீங்கள் காமராஜர் பீரியடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா காமராஜர் தான் முதல் மதிய உணவு திட்டத்தை கொண்டாந்தாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவில் அதை நம்மளே செயல்படுத்துறதுக்கு 50 வருஷம் ஆயிடுச்சு. இன்றைக்கி இந்தியாவிலே எங்கேயாவது ஒரு காலை உணவு திட்டம் நடக்குதுன்னா அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்குது. நீங்கள் இன்றைக்கி நேற்று திறன் மேம்பாடுக்காக நீங்கள் முதலமைச்சர் ஒரு பெரிய பட்டியலே சொன்னாங்க. எவ்வளோ பேர் நான் முதல்வன் திட்டத்திலிருந்து சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க படிச்சுட்டு இன்றைக்கி சிவில் சர்வீஸ் தேர்வுகளை பாஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ போன முறை கரூரில் நாங்கள் திசா கமிட்டி நடத்துகிறப்ப சியு ஒரு விஷயம் சொன்னாங்க. கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 24 குழந்தைகள் 12வது படித்த பிள்ளைகளை ஐடென்டிஃபை பண்ணி இவங்களுக்கெல்லாம் பெற்றோர்கள் இல்லை, அதனால் இவர்கள் படிப்பதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் சென்னையிலிருந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சர்க்குலர் வந்திருக்கு. நீங்கள் இந்த அளவுக்கு வந்து பள்ளிக்கூடத்தில் 1ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தையிலிருந்து அவங்க வந்து எந்த மாதிரியான பின்னணியை சேர்ந்தவர்கள், அவங்களுக்கு அப்பா அம்மா இல்லையா, அவங்கள படிக்க வைக்கணுங்கிறதுக்கு ஒரு பெற்றோர்களுடைய நிலைப்பாட்டில் தமிழ்நாடு அரசாங்கம் இருக்குது. அந்த மாதிரி அதேமாதிரி மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம சொன்ன ஒரு பட்டியலில் கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே மட்டும் இந்த 4 வருஷத்தில் நாங்கள் 4 கல்லூரிகளை வாங்கியிருக்கோம். அதுக்கு முன்னே 10 வருஷமாக நம்மளால் ஒரு கல்லூரி கூட வாங்க முடியல. இந்த மாதிரி ஒரு கல்வி, உயர்கல்வி, மருத்துவம், உள்கட்டமைப்பு வசதிகள், வேலை வாய்ப்புன்னு ஒரு மிக சிறப்பாக இயங்குகிற ஒரு அரசாங்கத்திற்கு மக்கள் நிச்சயமாக வாக்களிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்தியா கூட்டணியும் ஒரு வலுவான கூட்டணி, அரித்மெட்டிக் வைஸ் கூட நாங்கள் ஒரு வலுவான கூட்டணியாக தான் இருக்கோம். அதனால் இந்தியா கூட்டணி ஒரு மகத்தான வெற்றி பெறும் நாங்கள். இப்போ தேர்தலுக்கு வந்து இன்னும் 8-9 மாதம் இருக்குது. ஒரு 9 மாதத்துக்கு முன்னே என்ன நடக்கும் நம்ம ஜோசியம் சொல்ல முடியாது. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்தியா கூட்டணிங்கிறது இன்டாக்டாக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.